அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். எப்படியாவது உங்களை சந்திரிச்சணுன்னு இந்த விடாது பெய்யக்கூடிய கடுமையான மழையிலும் அதில் நான் சிதம்பரம் நாகப்பட்டினத்துலேருந்து சிதம்பரம் போயிட்டு சிதம்பரத்துலேருந்து இங்கே இவ்வளோ தூரம் பயணப்பட்டு வந்திருக்கேன். உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. எல்லாவற்றிற்கும் மேலாக வரலாற்றை தெரிந்து கொள்ளாத இனம் வாழாது என்று சொல்வது போன்று வரலாற்றை தேடி எடுத்து இந்த பாண்டிய மன்னர்களுடைய ஆதி நகரமாம் கொற்கையிலே தூத்துக்குடியிலே பாண்டியாதிபதி தேர்மாறன் அவர்களுடைய நமது பெரும்பாட்டனுடைய 272வது ஆண்டு ஜெயந்தி விழாவை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்விற்கு இறைவணக்கம் சொல்லி தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி விளக்கேற்றுதல் தொடங்கி இதற்கான நாட்டிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தேறி இருக்கிறது. அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகளும் வணக்கங்களையும் சொல்லி இதற்கு சிறப்புரை ஆற்ற இருந்த அருட்தந்தை ஜேசுதாஸ் அவர்களையும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களையும் மரியாதைக்குரிய எனது அன்பு அண்ணன் எம்டி தயாளன் அவர்களையும் இன்னும் பேர் சொல்ல முடியல, நிறைய பட்டியல் நீண்டுகிட்டு இருக்கு. அதனால் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நான் அடிக்கடி நினைப்பது உண்டு, ஏண்டா இந்த இனத்தில் பிறந்தோன்னு. உண்மையிலே நினச்சிருக்கேன், ஏண்டா ஒரு கடலோடி பிள்ளையா அது ஒரு பரதவரா ஏன் பிறந்தோம் அப்படின்னு பல நாள் நினச்சிருக்கேன். ஆனால் உண்மையில் சொல்லுகிறேன், இன்றளவிற்கு எனக்கு ஒரு பெருத்த நம்பிக்கை வந்துள்ளது. நான் ஒரு மிக பெரிய ஆக பெரும் தொல்குடியான இந்த நிலத்தின் வரலாற்றை உருவாக்கி வரலாறாக வாழ்ந்து வரலாறாக வடிவமைக்கக்கூடிய ஒரு தொல்குடி மக்களாக பிறந்திருக்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கர்வமும் கொள்கிறேன். ஏன்னா பாருங்க, ஒரு மன்னர் எல்லாரும் சொல்கிறாங்க ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியவர் இவர்தான் அவர்தான் நிறைய பேசுகிறோம். நிறைய பேர் போராடி இருக்கிறாங்க. முதல் கட்டமாக ஆங்கிலேயர்கள் கடல் வழியாகத்தான் இந்த இந்திய ஒன்றியம், அதுக்கு முன்னாடி இது இந்திய ஒன்றியம்லாம் கிடையாது, அப்போ உட்புகுந்தாங்க. உண்மையிலேயே அவர்களுடைய தொடக்கம் எந்த இடத்துல இருந்தது? கடலோர பகுதியில் தான். ஏன்னா அவங்க வாணிபம் செய்ய வந்தவர்கள். உலகத்துக்கே நாகரிகத்தையும் வாணிபத்தையும் சொல்லிக் கொடுத்தவர்கள் கடலோடிகள். இங்குதான் வாணிபம் தொடங்கப்பட்டது, இங்குதான் நாகரிகம் வளர்ந்தது, இங்குதான் மனித குலத்தினுடைய வரலாறுடைய நீட்சியினுடைய அச்சாணி முதலில் பதிக்கப்பட்டது. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? எவ்வளோ காலம் தொட்டு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகுதான் தேடி ஒரு மன்னரை கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஒரு மன்னரை நாகப்பட்டினத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் முன்னோடியாக முதல் கட்டமாக சண்டையிட்டார், பேசப்படவே இல்லை. இன்றைக்கு இந்த மன்னர் இவர் பாண்டியாதிபதி மன்னர் என்று பரதவ மக்கள் என்று போராட்டம் செய்து நாம் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம் அப்படின்னா நாம தான் பாண்டியர்கள்னு இங்கு சொல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். இப்படி வரலாற்றை அங்கொன்றும் இங்கொன்றுமாக தேடி 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 தேடித்தான் கடத்த வேண்டியதார். இன்னைக்கு பலர் சண்டை போடுறாங்க, நாங்கள் தான் பாண்டியர்கள். பலர் சண்டை போடுறாங்க, நாங்கள் பாண்டியர்கள் என்று. ஆனால் ஒருவர் கூட ஏனப்பா பாண்டியர்கள் மீன் கொடியை வைத்திருந்தார்கள் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. இன்றைக்கு இந்த மன்னர் இவர் பாண்டியாதிபதி மன்னர் என்று பரதவ மக்கள் என்று போராட்டம் செய்து நாம் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம் அப்படின்னா நாம தான் பாண்டியர்கள்னு இங்கு சொல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். இப்படி வரலாற்றை அங்கொன்றும் இங்கொன்றுமாக தேடி 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 தேடித்தான் கடத்த வேண்டியதார். இன்னைக்கு பலர் சண்டை போடுறாங்க, நாங்கள் தான் பாண்டியர்கள். பலர் சண்டை போடுறாங்க, நாங்கள் பாண்டியர்கள் என்று. ஆனால் ஒருவர் கூட ஏனப்பா பாண்டியர்கள் மீன் கொடியை வைத்திருந்தார்கள் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. நீங்க கீழடியில் ஒரு அகழாய்வு செய்கிறாங்க, ஒரு பானை பொறிக்கப்பட்ட பானை கண்டெடுக்கப்படுது. என்ன சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது? இந்த நிலம் தொட்டு அந்த நிலம் வரைக்கும் வாழ்ந்த மக்கள் தான் பாண்டிய மக்கள். என்ன நமக்கு போராத காலம் நம் முன்னோர்கள் மூத்தோர்கள் நமக்கு சொல்லித்தரல. எவ்வளவு சுருங்கி போயிட்டோம் பாருங்க, எவ்வளவு குறுகிட்டோம் பாருங்க. நம்மளுடைய அதிகபட்ச உழைப்பு கடல் சார்ந்த முதலீடுகள், அதை சார்ந்த வணிகம், அவ்வளவுதான். யாராவது நம் பிள்ளைக்கு பேர் வைப்பதில் இருந்தாவது நம் வரலாற்றை சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா?
திடீஸ்னு ஒரு பேர் வைக்கிறாங்கப்பா, ஒரு பையனுக்கு அன்னைக்கு பேர் வச்சுருக்காங்க திடீஸ். ஏன் நமது பெரும்பாட்டன் தேர்மாறன் அவர்களுடைய பெயரை வைக்கக்கூடாதா உங்கள் பிள்ளைகளுக்கு? நம் குலதெய்வமான வருணன் பெயரை உங்கள் பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடாதா? ஏன் நாம் கடத்தணும்னு நினைக்கவே இல்லை. எங்கிருந்தோ வந்தவர்கள் எல்லாம் இங்கு வரலாற்று பாடம் சொல்லுகிறார்கள். நாங்கள் தான் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் என்று பேசுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த மண்ணுடைய பூர்வ குடிகள் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மௌனித்து போனோம். காரணம் என்ன? நான் முன்பு சொன்னதுதான், வரலாற்றை தெரிந்து கொள்ளாத இனம் வாழாது. நாம் வரலாற்றை தெரிந்து கொள்ளவில்லை, அதனால் இந்த நிலைமையில் வந்து நிற்கிறோம். இன்றைக்கும் ஒரு சிக்கல் பாருங்க. தொல்காப்பியம் சொல்லுது, புறநானூறு சொல்லுது, பட்டினப்பாலை சொல்லுது, இன்னும் பல்வேறு சங்க இலக்கியங்கள் சொல்லுது, கடலும் கடல் சார்ந்த பகுதியில் வாழக்கூடிய நெய்தல் நில மக்களுக்கான பெயர் பரதவர் என்று. ஆனால் இன்னைக்கு அரசாங்கத்திட்ட போய் எங்களுக்கு பரதவர்னு அரசாணை கொடுங்கன்னு நம்ம கெஞ்சிரும். காரணம் என்ன? நமக்கான அரசியல் பங்கேற்பு இல்லை. அருமை சொந்தங்களே, இது ஏதோ ஒரு சாதிக்கான கூட்டம் அல்ல, இது ஏதோ ஒரு மத சார்ந்த கூட்டம் அல்ல, மாறாக ஒரு நில மக்களின் உரிமை சார்ந்த ஒரு பெரும் கூட்டமாகத்தான் இதை நாம் பார்க்கணும். நான் சமீபத்தில் ஒரு அரசு அதிகாரியை சந்தித்தேன், தமிழ்நாட்டினுடைய உயர்மட்ட அரசு அதிகாரி. அவர்கிட்ட போய் நான் கேட்குறேன், கடலோர மக்களை, தொல்குடி மக்களை, பரதவர்களை பழங்குடியின மக்கள் பட்டியலில் சேர்க்கணும் அப்படின்னு பேசுகிறேன். அவர் சொல்கிறார், மொத்தம் எத்தனை வகையான மக்கள் இருக்கீங்க? நாங்கள் ஒரு 17 வகையான ஆதி தொல்குடி மக்கள். என்னென்ன தொழில் செய்தார்களோ அதன் அடிப்படையில், சாதி அல்ல, என்ன தொழில் செய்தார்களோ அதன் அடிப்படையில் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொன்னோம். அவர் சொல்கிறார், இந்த 17 வேணால் அப்படியே பழங்குடியின மக்களுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம், புதுசாக ஒரு பேரை பரதவர்னு ஏற்ற முடியாதுங்கிறார். அவர் சொல்லுகிறார், புதிதாக வந்த பெயர் பரதவர் என்ற சொல் என்று சொல்லுகிறார். என்ன காரணம்? நாம் எல்லா இடத்திலையும் மீனவன் என்ற சொல்லை தான் பயன்படுத்தி இருக்கிறோமே தவிர பரதவன் என்ற சொல்லை பயன்படுத்தவே இல்லை. அதனால் தான் வழக்கொழிந்து விட்டது. உங்கள் வரலாறு, வார்த்தை அல்ல, உங்கள் வரலாறு வழக்கொழிந்து விட்டது. எனக்கு உண்மையிலேயே இந்த வரலாற்று பிரச்சனைகள்லாம் உண்மையிலே தெரியல. நானும் ஒரு சக பிள்ளையாக, உங்களுக்கு தெரியும், கடலோரத்தில் வாழ்கிற ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி வளருமோ அப்படி வளர்ந்தவள் தான். ஆனால் 2013 ஒரு வேலைக்கு போகிறேன். இந்த கரும்பு தின்ன கூலிம்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வேலை, சம்பளமும் கொடுத்து உனக்கான உரிமை என்னன்னு சொல்லி கொடுக்குற வேலை. அந்த வேலைக்கு போன பிறகு ஒரு 2-3 புத்தகத்தை தான் படித்தேன். 2 புத்தகம், 2மே சட்ட புத்தகம். ஒன்று கடலோர முறைப்படுத்துதல் சட்டம், இன்னொன்று தமிழ்நாடு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம். இந்த 2 சட்டத்தை படிச்சிங்கன்னா நம்மளை எந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு தெளிவாக தெரிஞ்சிடும். இந்த 2 சட்டத்தை படித்ததனால்தான் நிலமற்ற அகதிகளாக, எப்படி இவருடைய பேரப்பிள்ளைகள் நிலமற்ற அகதிகளாக இந்த மண்ணில் நாம் இருக்கிறோம்.